அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான தூள் பக்கோடா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சதாலும் கெட்டும் போகாது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி 1 டம்ளர் அளவு கடலை மாவு, அதே டம்ளர் அளவுக்கு தான் அரிசி மாவும் எடுத்து அளந்து வச்சுருக்கிறேன். ஒரு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி லைட்டாக தட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டையும் லைட்டாக தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை அரைச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான். பொட்டுக்கடலை மாவு மட்டும் 3 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கையை வச்சு அந்த கட்டி இல்லாமல் நைஸாக நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா விரசிக்கோங்க. அந்த மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், 1 டம்ளர் கடலை மாவுனா அதே டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. அவ்வளோதான் மாவு இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெய்யும் அந்த ஆப்ப சோடாவும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கையில் வச்சு கட்டிப்படாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிக்சியில் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். சளிக்கலை நல்லா நைஸாக பொடிச்சு மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ அது கூடவே நம்ம 1 டம்ளர் நிறைய எடுத்த கடலை மாவு, நீங்கள் எந்த இதில் கப்பில் எடுக்கீங்களோ அதே இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு, 2 சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடிசாக அரைச்சி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்ங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். அது கூடவே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறது, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மாவில் விரசி கொடுத்துக்கலாம். அந்த நெய் ஆப்போஸோடு அதில் படுற மாதிரி எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கையை வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுக்குறதுல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா கையை வச்சு அந்த நெய்யும் அந்த ஆப்போஸோடாவும் அந்த எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் பக்கோடா போடுறது தான் சூடு பண்ணியிருக்கேன். அதிலேருந்து 1 குழிக்கரண்டி எண்ணெய் மட்டும் நல்லா சூடான எண்ணெயை எடுத்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். கரெக்டாக 1 குழிக்கரண்டி எண்ணெய் தான். இதை நம்ம அப்படியே நம்ம விரசி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா ஈவனாக எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா விரசி கொடுத்துக்கோங்க. கரண்டியை வச்சு லைட்டாக சூடாக இருக்குது லைட்டாக மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு எல்லா மாவுலையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா விரசி விட்டுக்கலாம். வெங்காயம் அதில் எல்லாமே நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இனிமேல் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் தெளித்து தான் இதுக்கு விரசணும். லைட் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி விரசுங்க. தண்ணி கண்டிப்பாக அதிகமாகக்கூடாது. தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். நம்ம பிடிச்சாச்சுன்னா லைட்டாக வரணும், ஆனால் உதுத்து விட்டு அது அப்படியே உதிர்ந்து விழணும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. புட்டு மாவுக்கு கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் இடப்பதத்தில் இந்த மாதிரி பிடிச்சா வரணும், ஆனால் லைட்டாக உதுத்து விட்ட உடனே அழகாக உதிரியாக விழணும். அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாகிடக்கூடாது. இதுதான் தூள் பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். பக்கோடாவும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் ரொம்ப ஸ்பெஷல். நல்லா இந்த மாதிரி விரசிக்கிடணும். எல்லா மாவுலையும் தண்ணி படணும். மாவில் நல்லா அழகாக சேர்ந்து வரணும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிட்டு எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. கையில் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே எண்ணெயில் உதுத்து விட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக உதுத்து விட்டாலே போதும். அது ஒன்று தூள் தூளாக விழும். அப்புறம் அந்த இது நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து போடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சு அதில் முங்கி வேகிற மாதிரி வச்சுக்கோங்க.
போட்ட உடனேயும் பிரட்டி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும். அது பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு இப்படியே செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். நம்ம இப்போ போட்டிருக்கோம், லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறாதீங்க. பார்த்தாலே தெரியும் இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் நேரம் மாதிரி வந்த உடனே கரெக்டாக சலசலப்பு கொஞ்சம் அடங்கி வரும். அந்த வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக வரும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கிடக்கட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் இப்படி நல்லா பொன்னிறமாக வந்திருக்குன்னு. பாருங்கள், இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சவுண்டு எவ்வளோ அழகாக கேட்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பொடிசாக கிடக்கிறத ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜல்லடையில் வரலன்னா எல்லாத்தையுமே நல்லா எடுத்துட்டு அடுத்த பேட்ச் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது லைட்டாக விட்டு விட்டிங்கன்னா போதும். அது அப்படியே வெறும் அழகாக கிடக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் நம்ம பரட்டி விட்டு எடுத்துடலாம். இது திருநெல்வேலி தூத்துக்குடி மரத்தில் ரொம்ப ஸ்பெஷல் தூள் பக்கோடா. கடையில் கிடைக்கும், அதோட ரொம்ப வாசமாக இருக்கும். வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். மொறு மொறுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளோட கிறிஸ்பியான வாசமான தூள் பக்கோடா ரெடி ஆகிட்டு. பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ஒரு இதில் போட்டு கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறேன், நான் அதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டாலே தெரியும், இதோட சவுண்டே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது நல்லா இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உதிரியாகவும் இருக்கும். நல்லா வரைக்கும் வெந்திருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நைஸாக சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் வெளியே வச்சுருந்தா கூட இது கெட்டு போகாது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.